டைரக்டர் சித்தார்த் விஸ்வவர்தன் டைரக்ஷனில் ஆக்டர் ஆர்ஜே பாலாஜி ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் சொர்க்கவாசல். இந்த படம் நவம்பர் 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு இந்த படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் நடந்திருக்கு. இந்த ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டா டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் அனிருத்தும் வந்து சொர்க்கவாசல் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சொர்க்கவாசல் படத்துடைய ட்ரைலர் லான்ச் ஈவெண்ட் ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம வைரல் ஆயிட்டு இருக்கு. சொர்க்கவாசல் படத்துடைய ட்ரைலர் ரொம்பவே சூப்பராகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருக்கு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் சானியா ஐயப்பன் நடிச்சிருக்காங்க. படத்துடைய கதைப்படி ஆர்ஜே பாலாஜி ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறாரு. ஜெயில் கைதிங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்குன்னு ஒரு குரூப் வச்சுக்கிட்டு போலீஸோடைய கண்ட்ரோலையும் மீறி ஜெயில அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. ஜெயில அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற கைதிகளையும் டார்ச்சர் பண்ணுறாங்க. ஜெயிலில் இருக்கிற மோசமான கைதிகளுக்கு நடுவில் அப்பாவி கேரக்டராக மாட்டிக்கிட்ட நம்ம ஹீரோ ஆர்ஜே பாலாஜியுடைய நிலைமை என்ன ஜெயிலில் அவர் படக்கூடிய கஷ்டங்கள், அவருக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் வந்துச்சு, எதனால் அவர் ஜெயிலுக்குள்ளே போனார், கடைசியாக ஜெயிலில் இருந்து ஆர்ஜே பாலாஜி உயிரோடு ரிலீஸ் ஆகி வந்தாரா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. என்னடா படத்துடைய கதை முழுசாக சொல்லிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படத்துடைய ட்ரைலர் பார்க்குறப்ப இதுதான் படத்துடைய கதை அப்படின்னு நம்ம மண்டக்குள்ளேயே ஓடுது. கதை ரொம்பவே சூப்பராக இருக்குது. படம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போவே பயங்கர ஹைப்பாக இருக்குது. படம் நவம்பர் 29 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.